மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்பாடி டெல் டிவியில் பணிபுரியக்கூடிய நிருபர் அன்பு சகோதரர் அருள்நேர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறை தீர்ப்பு நாளில் உள்ள செய்திகளை சேகரித்து மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக உள்ள சென்றிருக்காரு. அப்போ அந்த இடத்தில் இருந்த ஏற்கனவே அவர் மேலே சேலம் மாநகரத்தில் நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு. அந்த முன்னணி நிறுவனத்தில் கூடிய சதீஷ் என்ப நபர் மேலே அவர் உள்ள நுழையிறதுக்கு எனக்கு எவ்வளோ பணம் கொடுத்து நான் ஏற்கனவே பணம் கேட்டதிலே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி அதிகாரம் பண்ணிருக்காரு. மாவட்ட ஆட்சியர் உள்ள நுழையிறதுக்கு எதுக்கு நாங்கள் பணம் கொடுக்குறோம் இவர் சொல்ல வாக்குவாதம் வர இதுக்கு சப்போர்ட்டா பிரபல மாலை நாளிதழ், அதாவது தமிழர் தந்தைன்னு சொல்லக்கூடியவரால் ஆரம்பிக்கப்பட்ட மாலை நாளிதழில் இருக்கக்கூடிய நிருபர் துரைராஜ் என்பவர் வலுக்கட்டாயமாக நீ பணம் கொடுத்தா உள்ள போகலாம் இல்லைன்னா போக முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. இவர் இந்த அருள்நேர் என்பவர் என்ன கேட்டிருக்காரு, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போறதுக்கு பணம் எதுக்கு கேட்குறீங்களோட இல்லை பிஆர்ஓ தான் கேட்க சொல்லியிருக்காரு. இந்த வாக்குவாதம் நடக்கும்போது அங்கே காவல் பணியில் இருந்த காவல்துறைகள் இருவரும் பத்திரிகையாளர் உங்களுக்குள்ள எதுக்கு சண்டை சச்சரவு விலக்கி விட்டுருக்காங்க. விலக்கி விட போகும்போதே இந்த சதீஷ் என்பவர் போன் பண்ணி ஒரு 4 நபர்களை வர சொல்லி வண்டியை பிடிச்சி வலுக்கட்டாயமாக மிரட்டி அந்த ஸ்டிக்கரை கிழிக்க சொல்லியிருக்காப்ல. நம்ம நபர்கள் தனிநபர் 4 பேர் வரும்போது உயிர் பயம் என்பது எல்லாருக்கும் சாதாரணமாக வரக்கூடியது. அந்த அடிப்படையில் அந்த ஸ்டிக்கரை அவர் கிழிச்சிருக்காரு. அதை என்ன செஞ்சிருக்காங்கன்னா வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் பரவி விட்டாங்க. எடுத்த வீடியோ ஃபுல்லா போடாம கட் பண்ணி போட்டிருக்காங்க. அந்த கட் பண்ணி போட்டதுல அவங்க போட்ட ஒரே ஒரு ஹைலைட் என்னன்னா, நம்ம தேசத்துல அதிகமா மதிக்கக்கூடிய தேசிய கொடிய வன்மையா சொல்லிப்பாங்க. அவருடைய தோல்வியில இருக்கக்கூடிய பேக்குக்குள்ள இருக்கிற தேசிய கொடி இவர் வைக்கல, அந்த பேக் தயாரிச்ச கம்பெனிக்காரன் வச்சிருக்கான். இல்ல வைக்க கூடாது எது ஜீவா இருக்கான்னு எனக்கு தெரியல. இல்ல நீ உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் இருக்காங்க, நீதிபதி இருக்காங்க, நீதிமான்கள் இருக்காங்க, அவங்க சொல்லலாம். அதை விட்டுட்டு அடிப்படை சட்டமே தெரியாத ஒரு நபரு பேக்ல இருக்க தேசிய கொடியை பார்த்தாலே எனக்கு அவமானமா இருக்கு அப்படின்னு சொல்லி புடுங்கி அந்த தேசிய கொடியை எடிக்க முயற்சி பண்ணிருக்காங்க. இதை பார்த்த காவல்துறை உடனே தடுத்து பிரச்சனை பெருசா இருப்பாங்க தடுத்துருக்காங்க. இதை அந்த நபர்கள்ல அந்த துரைராஜியோ இல்ல சதீஷோ அவர் கூட அந்த நபர்கள்ல யாரோ ஒருத்தர் வீடியோ பதிவு பண்ணி தான் பெரிய தீவிரவாதியை பிடிச்சதா நினைச்சு அதை எடிட்டிங் பண்ணி சமூகத்தில் பரப்பி விட்டு சேலத்தில் போலி நிறுவனம் களையெடுக்கப்படுகிறது காவல்துறை முன்னிலை அப்படின்னு ஒரு இது போட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே என்ன தெரியுமா, ஒருத்தர் சொல்ற கருத்தை உண்மைன்னு சொல்லக்கூடியதுதான் உண்மை. ஏன்னா இங்க இருக்கிற சங்கங்களும் அப்படிதான் இருக்குது. சங்கங்கள் இருக்கிற தலைவர்களுக்கு சட்டமும் தெரியாம இருக்குது. ஏன்னா இங்க இருக்கிற சங்கங்கள் இருக்கிற தலைவர்கள் ஃபுல்லும் கடை திறப்பு விழாக்கும் நடிகை கூட போட்டோ எடுக்கிறதுக்கும் பெரிய பெரிய ஃபங்க்ஷன் தான் போறதுல இருக்காங்களே தவிர பத்திரிகையாளர் உணர்வுக்காக யாரும் இல்லை. கேட்டா பத்திரிகையாளர் நலன்பாங்க. பத்திரிகையாளர் நலன்னா அந்த சங்க தலைவர்கிட்ட ஒண்ணு கேட்கிறேன், இன்னைக்கு இந்தியாவில் எத்தனை அரசியலமைப்பு சட்டம் மாற்றப்பட்டுள்ளது? ஒரே ஒரு சட்டம் மட்டும் மாற்றப்படவில்லை. அந்த சட்டம் ஏன்னு கேட்ட அந்த பத்திரிகையாளர் யாராவது ஒருத்தர் மட்டும் எனக்கு பதில் சொல்லட்டும். 1864 அப்படின்ற புத்தக ஆக்ட் மட்டும்தான் இன்னும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல மாற்றப்படாத ஒரு சட்டம். இது எத்தனை பேருக்கு பத்திரிகை சங்கம் நடத்துற தலைவர்களுக்கு தெரியும் சொல்லுங்க? ஒரு பத்திரிகை சங்கம் நடத்துற தலைவருக்கு பேசிக்கு சட்ட நுணுக்கம் தெரியணும். அந்த சட்ட நுணுக்கத்தை அங்க இருக்கிற அடிப்படை உறுப்பினருக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிக் கொடுக்கணும். நான் யாரையும் குற்றமா சொல்றேன்னு நினைக்காதீங்க, தவறு செஞ்சு யாரையும் நான் குற்றமா சொல்லல. ஆனா அந்த தலைவர்கள் தன்னை வளர்த்துக் கொள்வதற்காக, அதாவது ஒரு பாட்டு இருக்கு எம்ஜிஆர் பாட்டு, ஊரறிய, அதாவது பொதுநலத்தொண்டுக்கு சுயநலத்துக்கு சொல்லுவாங்க. தெருவாய் கூட்டுவது பொதுநலத்தொண்டு, பிறர் தெரிந்து கொள்ள படம் எடுத்தால் சுயநலம் உண்டு. இப்ப எனக்கு சுயநலம் இருக்கு, நீங்க எல்லாம் வீடியோ எடுத்து போடுறது நான் அதுக்காக சொல்லல. தலைவர்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். முதல் அடிப்படை பேசிக் சட்டம் திட்டம். ஒருத்தர் ஒரு பக்கத்திலிருந்து அடிக்க விடுறார், போலி நிறுவனம் குறிக்கிறோம். ஒருத்தர் நாங்க உண்மையான சங்கங்கிறாரு, இன்னொருத்தர் நான் சங்க தலைவருங்கிறாரு. இது ஒரே குழப்பமா இருக்கு. நான் எந்த சங்கத்தையும் சாராத நபர், நான் எந்த சங்கத்திலையும் இல்லை. அடிப்படை ஜனநாயக நாட்டில் ஃபர்ஸ்ட் இருக்கிற நிருபருக்கு பேசிக் சட்டத்தை சொல்லிக் கொடுங்க. அன்பு கோரிக்கை இதுதான் அந்த சங்க தலைவர்களுக்கு. அதை விட்டுட்டு ஒரு சங்க தலைவர் சங்கத்துல அவர் உறுப்பினராக இருக்காரோ இல்லையோ பேருக்கு பேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் பதிவு போடாதீங்க. இது நம்மளை கண்டிக்கக்கூடிய விஷயம் இல்லை. களத்துல இறங்கினேன், விவசாயி பாடுபடுறேன், விவசாயி குரல் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறது உழைப்பு கிடையாது. அந்த விவசாயத்துல சேர்ந்து வேலை பார்த்தாதான் அவங்க அது உழைப்பு. உட்கார்ந்துட்டு ஏதோ ஒரு மூலையில உட்கார்ந்து நான் கண்டன அறிக்கை கொடுத்தேன், இது எப்படி இருக்கு தெரியுமா? காவேரி பிரச்சனைக்கு தமிழக அரசு கொடுக்குற மாதிரி இருக்கு, கடிதம் எழுதிட்டேன் மாதிரி இருக்கு. அதனால இனி அரசியல் பண்ணாதீங்க தயவு செய்து. சங்க தலைவர் உண்மையான உள்ள தன்மானம் உள்ள பத்திரிகையாளராக இருந்தா இனியாவது மக்களுக்கும் அந்த சமூகத்துல, அதாவது நீங்க எந்த சமூகத்துல இருக்கீங்க, பத்திரிகையாளர் சமூகம், அந்த பத்திரிகை சார்ந்த நபர்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க உங்கள்கிட்ட குரல் கொடுக்க வேண்டாம். நீங்க வாங்க, உங்க வீட்டு பிள்ளை அடிபட்டுச்சுன்னா எப்ப எனக்கு அடிபட்டு சொன்னா போவீங்களா? நீங்களா போவீங்களா? அப்படின்னா அது உங்க பிள்ளையா நினைங்க சங்க தலைவர்களே. இதனால இந்த பிரச்சனை இதோட விடாம சேலத்துல மனு கொடுக்க வந்தவங்களை இங்க இருக்கிற சிலர் மிரட்டி அராஜகம் பண்ணாங்க. அதாவது தமிழ்நாட்டிலிருந்து வந்தவங்க அராஜகம் பண்ணா பரவாயில்ல, சேலத்துல உட்கார்ந்தவங்களே அராஜகம் பண்றாங்க. அவங்களை ஒண்ணே கேட்கிறேன், இது உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? மனு கொடுக்க நீங்க தர்ணம் போட்டுருக்கீங்க.
தர்ணா பண்றதுக்கு தகுதி இல்லாத நபர்கள் நீங்க தான் சொல்ல போனா. வந்தவங்களுக்கு தகுதி இருக்கு, நீங்க உட்கார்ந்தீங்க பாத்தீங்களா, இதுதான் தகுதி இல்லை. ஆனா ஒன்னே ஒண்ணு, தமிழக அரசுக்கு நீங்க எது நடவடிக்கை எடுக்கிறீங்களோ இல்லையோ, பத்திரிகையாளர் பிரச்சனை கூட விட்டுட்டு போங்க. தேசியத்தை கொடிய தன் சுமந்துட்டு கடைசி வரைக்கும் உயிர் மூச்சு வரைக்கும் உயிரோட இருந்து செத்தாரு தேசியத்துக்காக. அந்த கொடிகாத்த குமரன் பிறந்த கொங்கு மண்டலத்துல தேசிய கொடி அவமானம் சொல்லக்கூடிய சரின்னு சொல்லக்கூடிய கலெக்டர் இங்க இருக்காங்களான்னு முதல் கலெக்டரை பாத்துக்கிறேன். கலெக்டர் நாளைக்கு தெரியுதா இல்ல தெரியலையா, இல்ல சமூக வலையத்துல அரசை பத்தி போட்டா மட்டும்தான் நீங்க நடவடிக்கை எடுப்பீங்களா, இல்ல தேசியத்தை பத்தி உங்களுக்கு கவலை இல்லையா? அது அரசியல்வாதிகளும் தமிழ்நாட்டை கூட ஆளக்கூடிய முதலமைச்சர் கவனமும் கட்டாயம் வேணும். ஏன்னா இது முதலமைச்சருடைய தொகுதி. அதனால மதிப்பிற்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் இதுல தனி கவனம் செஞ்சு, நீங்க பத்திரிகையாளருக்கு நல்லது செய்றீங்களோ இல்லையோ, தேச கொடியை பத்தி சொன்னதுக்கு நீங்க உங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்குன்னு பொறுத்திருந்து நாங்க பாக்குறோம். நல்லதே நடக்கும் நம்புறோம். நன்றி. உதயசிங், இனாஞ்சல் ஆசிரியர். அன்பு நண்பர் சேலத்தைச் சேர்ந்த அருள் நேரு அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்குள் சில சமூக விரோத செயல்களில் ஈடுபடும் பத்திரிகையாளர்கள் அவரை பிரஸ் ஸ்டிக்கர் கிழித்தும் தேசிய கொடியை அவமானம் செய்தும் மாபெரும் ஒரு இன்னல்களையும் ஒரு கொடுஞ்செயல்களில் சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டனர். அதை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற அனைத்து மாவட்டங்களைச் சேர்ந்த பத்திரிகையாளர்களும் ஆன்லைன் சேனலை சேர்ந்த ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களும் தின நாளிதழ் மற்றும் மாத இதழ் என்ற அனைத்து பத்திரிகையாளர்களும் சேர்ந்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுத்துள்ளோம், புகார் அளித்துள்ளோம். அதன்படி புகாரை வாங்கிய அதிகாரிகள் அதன்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கிறோம் என்று உறுதியளித்துள்ளார்கள். எனவே இதுபோன்ற சம்பவங்கள் இனி சேலத்தில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் இனி தொடரக்கூடாது என்பதை அனைத்து பத்திரிகையாளர்களின் சார்பாக நாங்கள் வேண்டுகோளை வைத்து கோரிக்கை வைத்திருக்கிறோம். தேசிய கொடி அவமதிப்பு போன வாரம் இது திங்கட்கிழமை நம்ம சேலம் கலெக்டர் ஆபீஸில் நடந்துச்சு. அதை பார்த்த அத்தனை பத்திரிகையாளர்களும் மனதளவில் கொதிச்சாங்க. ஆனா பல சங்கங்களோ இதுவோ அந்த பாகுபாடு இல்லாம கூடணும் ஒரு முறைப்படி அத்தனை பேரும் கூடுனதுல யார் யார் சங்கத்தை சேர்ந்தவங்க இல்லை, யார் உரிமையுள்ள சங்கத்தில் உள்ளவங்களோ அவங்க யாரும் வரல. ஆனா ரத்த சம்பந்தம் இல்லாம வெறும் பத்திரிகையாளர் உணவோட நாங்கள் அத்தனை பேரும் கூட்டினோம். அதுக்கு அங்கே உள்ள வள்ளின்ற மேடம் முழுக்க உத்தரவு தரேன்னு சொல்லியிருக்காங்க. வர 9ஆம் தேதி இதுக்கான போராட்ட அனுமதி கேட்டிருக்கோம். அதுக்குள்ள அவங்க பண்ணிட்டாங்கன்னா அது போராட்டம் நடக்காது, வெற்றி போராட்டமா இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் வர 9ஆம் தேதி மிகப்பெரிய அளவில் தர்ணா போராட்டம் நடைபெறும். உங்க பேரு என்ன இருக்கீங்க? நான் தமிழ்நாடு டுடேல ஆசிரியரா இருக்கேன், ஆன்லைன் டிவி வச்சிருக்கேன். இதுல கலந்துகிட்டவங்க முக்கியமானவங்களா இருக்காங்க. திருவள்ளுவர் பத்திரிகை சங்கத்தோட தலைவர் கவியரசு இருக்காரு. அங்க பாத்தீங்கன்னா நம்மளோட தினேசரி நாளிதழோட ஆசிரியர் வந்திருக்காரு. மற்றும் ஆங்கர் டிவி, இடிமுரசு, பல சம்பந்தப்பட்ட அத்தனை பேர் வந்திருக்காங்க. இதுல முக்கியமான நேஷனல் டிவி சேர்ந்து வடிவேல் அவர் வந்திருக்காங்க. எல்லாருமே ஒவ்வொரு மாவட்டத்துல உணர்வோட வந்திருக்கிறோம். சொல்லுங்க.